அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஒருவரான பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் சேரதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு பரபரப்பு பேச்சு கொடுத்திருக்காரு. இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மேலே அதிக அளவில் அவங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள்லயே அவங்க அந்த கட்சியில் இணைவாங்க அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில் ரவீந்திரன் துரைசாமி பாண்டேவும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவில் ஆதரவு செலுத்தக்கூடிய நபர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளையும் சரிசமமாக நடத்தக்கூடிய இருவருமே நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகள் அவங்களை அதிக அளவில் கவர்ந்த ஒரு காரணத்தினாலேயே அதிக அளவில் ஆராய்ச்சியை மேற்கொண்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு வங்கி எவ்வளவு கிடைக்கும், நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்தெந்த பகுதிகளில் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே ரொம்ப துல்லியமாக எடுத்து அனைத்து நேர்காணல்களையுமே பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக அளவில் எங்களுடைய நேர்காணலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அதிக அளவில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இருவருமே நாம் தமிழ் கட்சிக்கு சொம்பு தூக்குறாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கும் போது இருக்கிறத விட சீமான் அவர்களை குறித்து விமர்சிக்கும் போது சற்று ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க இருவருமே ஒருதலை பட்சமாக இல்லை அப்படின்றத நிரூபிக்கும் வண்ணம் சீமானவர்கள் ஒரு தவறு செஞ்சாலுமே அந்த இடத்துல சீமான் இந்த இடத்துல ஒரு பெரிய தவறுதல் பண்ணிட்டாரு, இதனால அவருக்கு வாக்கு வங்கி சரியறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே விமர்சிக்கக்கூடிய நபர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்க நடுநிலையாக தான் செயல்படுறாங்க அப்படின்றத அனைவருமே புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில வேலை செய்யும் போது என்னுடைய வீடியோக்கள் அதிக அளவில் வைரல் ஆனதற்கான சீமான் தான் காரணம், அந்த ஒரு நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாரு. சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு விழால பாத்தீங்கன்னா நீங்க வருங்காலத்தில் ஏதாவது ஒரு கட்சியில் இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எந்த கட்சியில் இணைவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நெறியாளர் எழுப்பியிருந்தாரு. கட்சியிலலாம் சேர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னும் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறதா என்னோட வேலை, அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றத பாண்டே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நெறியாளர்கள் ரொம்பவே வற்புறுத்தி கேட்ட ஒரு காரணத்தினால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா நுணுக்கங்களையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. இந்த வகையில் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியலை முன்னிறுத்தி போராடுறாங்க. அதனால என்னுடைய ஆதரவு அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்காக தான் இருக்கும் அப்படின்னும், ஏன்னா ஒரு மாறுபட்ட அரசியல் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக தேவை அப்படின்றத நான் முழுக்க நம்புறேன், வரும் இளைய சமுதாயமும் அதை தான் நம்புறாங்க, இதனால இதுதான் என்னோட விருப்பம் அப்படின்றத பாண்டே பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. இந்த தனியார் நிகழ்ச்சியுடைய வீடியோ பாத்தீங்கன்னா நாளை அல்லது மறுநாள் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ வந்த பிறகு எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.